ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகி ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நடந்த EVS கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அது போக உங்களுக்கு நாளைக்கு அரியர் எக்ஸாம் இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கொடுக்குறேன். நாளைக்கு அரியர் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஹை மார்க்ஸ் எடுக்க பாருங்கள். ஸோ அதை என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு ஒரு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நடந்த EVS கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கம்யூனிட்டி டேப்பில் ஒரு ஓட்டிங் வச்சிருந்தோம். இன்னைக்கு கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சுன்னு. ஸோ அதில் நிறைய பேர் வந்து கொஸ்டின் மீடியம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் படி பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் ஈஸியாக தான் வந்திருக்கு. ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் தான் வந்துருந்துச்சு. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து கரெக்டாக வந்து டைம் வந்து மேனேஜ் பண்ண முடியல, எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மீடியமாக தெரிஞ்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நடந்த எக்ஸாமில் ஈஸியாக வந்து பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் ஓட் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலில் கம்யூனிட்டி டேப்பில் போய் நீங்கள் வந்து ஓட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்துச்சு, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னா யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். இந்த எக்ஸாம்லேயே ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக பாஸ் ஆகலாம், அதிக மார்க்கே எடுத்துடலாம். நீங்கள் நிறைய பேஜஸ் எழுதிருப்பீங்க, கான்செப்டை கரெக்டாக தான் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதிக மார்க்ஸ் எடுப்பீங்க. ஸோ அதனால் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரியர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அரியர் எக்ஸாம் நாளைக்கு இருக்கும். இப்போ எல்லாருமே எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ முடிஞ்சாலும் பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி எக்ஸாமில் பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் எழுதாமல் ஃபுல்லாக வந்து 3 hours எழுத பாருங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ப்ரோ, அதுக்காக நான் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணாமல் போயிறாங்க. ஸோ முடிஞ்சாலும் வந்து உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டு எழுத முடியுமோ அந்தளவுக்கு நல்லா எழுத பாருங்கள். கண்டிப்பாக அரியர் எக்ஸாமும் உங்களுக்கு ஈஸியாக தான் கொஸ்டின் வரும், கஷ்டமாக வரும்னு சொல்லிட்டு நீங்களாக வந்து எந்த ஒரு திங்கிங் பண்ணாதீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்கள். ஸோ நாளைக்கு நீங்கள் அரியர் எக்ஸாம் எழுத போகிற மாதிரி வந்து எக்ஸாமில் வந்து எழுதாதீங்க. எப்பயும் நார்மலாக எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி எழுத பாருங்கள். கண்டிப்பாக கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த டைமுக்குள்ள நம்ம எப்படி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. நம்மளுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, இவ்வளோ டைம் இன்னும் நமக்கு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இந்த 2 ஹாஃப் ஏதாச்சும் ஒரு ஹாஃப் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர் யூஸ் பண்ண பாருங்கள். சப்போஸ் ப்ரோக்ராமிங் உங்களுக்கு பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கோடிங் சின்னதாக வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ஸ் இருந்துச்சு, இல்லை தியரி ப்ளஸ் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் இருக்குது அப்படின்னா ஸோ ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸை அட்டன் பண்ண பாருங்கள். உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வந்து அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ நாளைக்கு எக்ஸாமுக்கு தேவையான ஹால் டிக்கெட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷனரிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக கீப் அப் பண்ண பாருங்கள். ஸோ நாளைக்கு உங்களுக்கு கொஸ்டினை கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு எந்த கொஸ்டின்லாம் தெரியுமோ அந்த கொஸ்டின்லாம் நல்லா பிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 இல்லை 4 கொஸ்டின் தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டின் எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ண பாருங்கள். ஆனால் எல்லா கொஸ்டினும் கரெக்டாக அட்டன் பண்ண பாருங்கள். கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க. ஸோ ஃப்ரண்ட் பேஜில் டிக் பண்ண பாருங்கள், மறந்துடாங்க. அனெக்ஸரில் கண்டிப்பாக டிக் பண்ணுங்கள். எந்த கொஸ்டின் எழுதுறீங்களோ அந்த கொஸ்டினுக்கு நேராக கரெக்டாக டிக் பண்ண பாருங்கள். ஸோ பேஜ் நம்பர் லாஸ்ட் போட பாருங்கள். எம்டி பேஜஸ் விட்ருக்கீங்க அப்படின்னா அதை லாஸ்ட் ட்ரை பண்ண பாருங்கள். ஸோ நாளைக்கு அரியர் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. ஸோ தாமஸ் ஆல்வா எடிசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்து 1000 ஃபெயிலியர்ஸை வந்து ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு விக்ட்ரியை வந்து பார்த்தாரு. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு சின்னதாக ஒரு செமஸ்டரில் வந்து அரியர் வச்சிட்டிங்க. இப்போ வந்து நீங்கள் கிளியர் பண்ண போகிறீங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. ஸோ பாசிட்டிவாக இருங்க, கண்டிப்பாக கொஸ்டின் ஈஸியாக வரும். கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தாலும் சரி, தெரியாத மாதிரி இருந்தாலும் சரி, பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பேப்பரை பார்க்குறப்போ நீங்கள் ஒரு டாப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் பேப்பரை எந்த அளவுக்கு நீட்னஸ் கொடுக்க முடியுமோ கொடுக்க பாருங்கள். பேஜஸ் நிறைய எழுத பாருங்கள், பட் கண்டென்ட் வந்து கரெக்டாக கொடுக்க பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு ஒரு 4 கொஸ்டினாச்சும் கரெக்டாக எழுத பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓவராலாக கொஸ்டின் ஈஸியாக தான் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. நீங்களும் நம்ம கமெண்ட் டேப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துச்சு, நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அரியர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.